பணம் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, கல்யாணம் ஆகலை, ஒரு வேலை கூட இல்லை. என்ன வாழ்க்கடா இது? தம்பி, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன பண்ணுறீங்க? நான் என்ன சார், டீ குடிக்க கூட காசு இல்லாமல் இப்படி வந்து உட்காந்துட்ருக்கேன். இந்த நிலைமையில தான் நானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ? சார், பேங்க் டீ குடிக்க கூட காசு இல்லை சார். என்னோட எவ்வளோ தெரியுமா? சொல்லுங்கள் சார். 3 கோடி. எப்படி சார்? இதெல்லாம் சும்மா ஒரு நாளில் சரியா 1 மாதம் சம்பாதிச்செல்லாம் கிடையாது. ஏன்னா பல வருஷம் உழைப்பு. என்ன விஷயம் சார்? சொல்லுங்கள் சார். நான் பணக்காரன் ஆகணும். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த கோயால மல்லையாக்கே கணக்கு கொடுக்க முடியும். சிவனேனு கிடந்தவனை செய்தி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூஜி விட்டாய். சிவனேனு கிடந்தவனை செய்தி விட்டாய். கோடீஸ்வரா அனுபவிப்பாய். சொல்கிறத கேளு. இனிமேல் உனக்கு மாதா பித்தா குரு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் தான். வாழ்க்கையில் நீ என்ன மாதிரி ஆகணுமா? கண்டிப்பாக சார். பவர் வேணும். அது எப்படி சார்? அதுக்கு காசு வேணும். அது எப்படி சார்? அதுக்கு நீ என் கூட கை கோக்கணும். உன்ன மாதிரி வந்த பல பசங்களை நான் எல்லாம் உயர்த்தி விட்டுருக்கேன். நீயும் என் தம்பி மாதிரி தான். வா, இது நாம் என்னெல்லாம் சாதிக்க போகிறோன்னு சொல்கிறேன். வா. என்ன பிஸ்னஸ் சார்? நம்பர் இல்லை. அந்த காரு போன மாதம் தான் வாங்க. இதோ இந்த அப்பார்ட்மெண்ட்டு என்னோட தான். என்னடா சார் அந்த பிஸ்னஸ் சொல்கிறவா? இந்த லேண்ட் மொத்தமும் என் பேர் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. எப்படி வளர்ச்சி? சூப்பர் சார். சார் அந்த ஒரு கேள்வி, நானும் எப்போ சார் பிஸ்னஸ் மேன் ஆகிறது? என்ன சார் பண்ணணும்னா? ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள் சார். சரிங்களா, ஒரு 10,000 மட்டும் இன்னும் சொன்னால் போதும். வெறும் 10,000. வெறும் 10,000. அடா பாவி, என்னை உயர்த்துறேன் கிழிக்கிறேன்னு நல்லவன் மாதிரியே பேசிகிட்டு இருந்தீங்கடா. டீ குடிக்க கூட காசு இல்லாதவங்கிட்ட 10,000 ரூபா கேட்குறியடா. சாவுடா. இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன விதம் விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம், ஆனால் சொல்ல வந்த விஷயம் உண்மை. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே பல பேர் ஆசை வார்த்தைகள் காட்டி மயக்கி வேலை இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பணம் போடுங்க, பணம் போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்ச நாளில் வேற மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இடத்துல ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ப வேணாம். உண்மையாக உழைச்சி படிப்படியாக போகும், எந்த ஒரு வளர்ச்சியும் நிலச்சி நிற்கும்.